வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் 2025 to 26 இதை பற்றி பார்க்க போறோம். இது மாணவர்களுக்கான மிக அருமையான ஸ்கீம் கூட சொல்லலாம். இந்த ஸ்கீம் மூலியமா சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் இளநிலை படிப்பு, அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி, யூஜி டிகிரி இலவசமாக படிச்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோவில் எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எங்கே அப்ளை பண்ணுறது, இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாமல் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் பண்ணதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரம் படை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் பற்றி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி எழுதிக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். வாங்க, இதான் செய்தி. வாங்க எல்லாம் சீக்கிரம் போல வாங்க. சென்னை பல்கலைக்கழக இலவச கல்வி திட்டம் 2025 to 2026. சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியில் இளநிலை படிப்பு சேருவதற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து என்ன சொல்றோம்னா, ஒவ்வொரு கல்லூரியிலும் குறைந்தபட்சம் 3 இலவச சேர்க்கைகள் ஒதுக்கப்படும். 3 பேர் ஒவ்வொரு கல்லூரியிலும் இலவசமாக படிக்கலாமா. அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் ஒரு இலவச சேர்க்கை. யாரா இருக்குன்னா மொத்தம் 3 பிரிவில் 3 இருக்கை தரலாம். பிரிவு 1 3 1 பங்கு இருக்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள். பெற்றோரை இழந்த ஆதரவற்ற மாணவர்களுக்கு முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் வாங்க செய்கிறாங்க. அடுத்தது பிரிவு 2 3 1 பங்கு இருக்கைகள் முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகளில் முக்கிய பாடங்களில் பட்ட அடிப்படையில் வழங்கப்படும். அடுத்தது பிரிவு 3 3 1 பங்கு இருக்கைகள் முக்கிய பாடங்களில் 80% மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் தகுதியின் அடிப்படையில் வழங்கப்படும். இது மெரிட் அடிப்படையில் வழங்கினாங்க. பிரிவு 1 பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள். பிரிவு 2 முதல் பட்டதாரி மாணவர்கள், ஊனமுற்ற மாணவர்கள் மற்றும் திருநங்கைகள். பிரிவு 3 மதிப்பெண் அடிப்படையில், அதாவது மெரிட் அடிப்படையில் தான் அவங்க செய்கிறாங்க. 3மே மதிப்பெண் அடிப்படையில் தான், 3க்கு தகுதி கேட்டகரி. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பிரிவிலும் 1:2 என்ற விகிதத்தில் மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படுவார்கள் செய்கிறாங்க. அதாவது ஒரு சீட்டுக்கு 2 பேர் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதி என்னன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு மாணவர்கள் முதல் முயற்சியிலே தேர்ச்சி பெற்றுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அனைத்து பாடங்களும் முதல் முயற்சி தேர்ச்சி பெற்றுக்கணும். அடுத்தது குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் பார்க்கலாங்க. 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பு சான்றிதழ். அடுத்து சமீபத்திய வருமான சான்றிதழ். வருமான சான்றிதழ் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பு சான்றிதழ் கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்றேன்னா, இலவச கல்வி திட்டத்தின் விண்ணப்பத்தை அது குறிப்பிட்ட சான்றிதழுடன் சென்னை பல்கலைக்கழக இணையதளம் www.unom.ac.in இந்த வெப்சைட்ல போய் 26/5/2025 அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீம் பற்றி மெயின் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம் அடிக்காங்க. அதில் மேலே பாருங்க சர்ச் ஆர் டைப் வரல இருக்கும். அதில் UNOM டைப் பண்ணுங்க. டைப் வரும். இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க www.unom.ac.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் சென்னை பல்கலைக்கழகத்தோட மெயின் வெப்சைட் பேஜ். இதில் அப்படியே கீழே பாருங்க நோட்டிஃபிகேஷன் ரன் ஆகிருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அடுத்தது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பதிவேற்றம் செய்ய வேண்டிய சான்றிதழ்கள். ஃபர்ஸ்ட் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ். இங்கே ஸ்டேட் போர்டாக இருந்தால் 11 to 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேணும். அதுவே நீங்கள் CBSE இருந்தால் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் தான் போதும். அடுத்தது
சமீபத்திய வருமான சான்றிதழ் ஒரு வருடத்துக்குள்ள இருக்கணும், அதுவும் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். வட்டாட்சியர் அதாவது தாசில்தார் வந்து அந்த சான்றிதழ் வாங்கியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது முதல் பட்டதாரி சான்றிதழ் வட்டாட்சியர் வந்து பெற்றிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து தாசில்தார் வந்து பெற்றிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் கேட்டகரி கீழே அப்ளை பண்ணால் அந்த சான்றிதழ் வேணும், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வந்து பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி கேட்டகரி அப்ளை பண்ணால் இந்த சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் நீங்கள் வந்து இந்த கேட்டகரிகள் அப்ளை பண்ணியிருந்தா வந்து தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் வேணும்னு செய்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, வருமான சான்றிதழ் அல்லது முதல் பட்டவர்த்தக சான்றிதழ் வந்து கிடைக்க தாமதமானால் வட்டாட்சி முடிந்து பெற்ற ஒப்புகை சீட்டு பதிவேற்றம் செய்யலாம். சான்றிதழை கலந்தாய்க்கு வரும்போது சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறது லேட் ஆச்சுன்னா வட்டாட்சி வந்து ஒப்புகை செய்யப்பட்டு அது வந்து சமர்ப்பிக்கலாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, விண்ணப்பத்தையும் அதில் குறிப்பிட்டுள்ள பொருத்தமான சான்றிதழையும் சென்னை பல்கலைக்கழக இணையதளம் www.unom.ac.in இந்த இடத்துல போய் +2 தேர்வு முடிவு வந்து 5 நாளுக்குள்ள வந்து பதிவேற்றம் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இணையதளத்தில் உள்ள எல்லா மென்பிரதிகளும் சாஃப்ட் காப்பியும் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் செய்கிறாங்க. மேலே குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய தெரியினா வந்து உங்கள் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கும் செய்கிறாங்க. அடுத்து கீழே பாருங்க, கிளிக்கர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் கொடுத்துறாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் என்ன சொல்ல கேட்பாங்க அவங்க, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்து தான், வேறு எதுவும் முக்கியமாக இருக்குன்னு பார்த்தா இல்லை, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போனா 26/5/2020 சொல்லிடுறாங்க. சரி, பேக் வந்துடுங்க. கீழே பாருங்க, க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் இதேமாரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கீழே பாருங்க, நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் அஃபியர்ட் இன் +2 எக்ஸாம், அதில் வந்து நீங்கள் வந்து 2025 செலக்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து have you cleared the all subject both 11th and 12th இருக்கும், அதில் எஸ் கொடுங்க. அடுத்தது annual income of parent and guardian கேட்குறாங்க. below 3 lakhs செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்க, ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இல்லை பாருங்க, உங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் கேட்குறாங்க, நேம் ஆஃப் த கேண்டிடேட். அதில் வந்து உங்களுடைய 10th மார்க்ஸ் இருக்கிற மாதிரி உங்கள் நேம் டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அதுவும் உங்களுடைய மார்க்ஸுக்கு மாதிரி டைப் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய +2 ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் பதிவு எண்ணை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அதில் உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போர்டு என்னன்னு கேட்குறாங்க, ஸ்டேட் போர்டா இல்லது சிபிஎஸ்சின்னு கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டாக ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணால் வந்து உங்களுடைய டோட்டல் மார்க் கேட்கும், 11th and 12th. கரெக்டாக 12th செலக்ட் பண்ணிக்கங்க எவ்வளோ மார்க்குன்னு. ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்லான்னு கேட்கும், எக்ஸஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு அது பக்கத்தால் வந்து உங்களோட மார்க் வந்து டைப் பண்ணுங்க. 600க்கு எவ்வளோ மார்க் டைப் பண்ணிட்டு பக்கத்தில் ரெஜிஸ்டர் கேட்கும், ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் வந்து யூசர் லாகின் இருக்கும், அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ஃபஸ்ட் கேட்கும். உங்களுடைய 12th ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த் இயர் அந்த ஃபார்மேட் டைப் பண்ணிட்டு கீழே லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கும், அது தகுந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் உங்களோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.
அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.